கொழும்பு கட்டுநாயக்கா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து நாங்கள் எங்களோட ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய அடுத்த கிளையை வந்து நாங்கள் திறந்து வைக்கிறோம். உங்களுக்கான சாப்பாடு, தங்குமிட வசதி உங்களுக்கான வாகன வசதி வந்து அனைத்தையுமே வந்து நாங்கள் வடிவாக உங்களுக்கு பாதுகாப்போடு வந்து நாங்கள் செட் பண்ணி தருவோம். நாங்கள் தமிழ் தெரிஞ்ச படியில் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலானே. அட்வென்ச்சரையும் பார்க்கணும், லவ்வும் பண்ணணும், இயற்கை அழகையும் பார்க்கணும், வரலாறையும் பார்க்கணும், கோவிலையும் பார்க்கணும் அப்படி சொன்னால் வந்துட்டு அதுக்குரிய ட்ரிப் பேக்கேஜ் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். என்னுடைய முதலாவது மெயினான நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மண் சரிவு, இந்த இயற்கையானதம் வந்து யாருக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்திச்சோ இல்லையோ கண்டிப்பாக எங்களோட பிஸ்னஸுக்கு வந்து பயங்கரமான பாரதூரமான பாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்படித்தான் ஆரம்ப கட்டத்திலே வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வருதுன்னு சொன்னால் வந்துட்டு நம்மளோட கம்பெனி எங்கள் ஒரு இடத்துல வளர்ந்து நிற்கும் நினைக்க வேண்டியதானே. விழுவதெல்லாம் வீழ்வதற்கல்ல, எழுவதற்கு மட்டுமே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன் சானு மற்றும் மிது வீர் எடுத்து கொண்டிருக்கிறார். மொதல் திருப்பி காட்டுங்க கூட பாருங்க மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இந்த நுவரெலியா, கண்டி, பதுளை இதுக்கு போகிற இந்த பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மீண்டும் கண்டிக்கே நாங்கள் வந்திருக்கிறோம். கண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மலைக்கு மேலேருந்து தான் காய்ச்சி கொண்டிருக்கோம். நாங்கள் நிற்கக்கூடிய இடம் உண்மையிலே ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு இடம். ஏன்னால் என்ன விஷயம் வந்து கதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேலுக்கு இந்த மூங்கில் மரத்தெல்லாம் பாருங்கள் மக்களே. அதாவது வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, இப்படி இந்த அளவுக்கு பெரிய ஒரு மூங்கில் மரத்தை நாங்கள் பார்த்தது இல்லை. என்னடா என்ன தெரிஞ்சு எந்த உயரம் வந்து ஒரு 200 அடி உயரத்தில் இருக்கும். 200 அடி கூட தான் இருக்கும் சொல்லப்போனால். பெரிய கொழும்புல அந்த பில்டிங்கள் இருக்கிற அந்த உயரத்துக்கு இருக்கும் மகளே மூங்கில்லாம். அதுவும் சத்தம் நீங்கள் அமைதியாக எனக்கு கேட்க பாருங்க சத்தம். அது வாகனம் வருது. இப்போ பஸ் வருது 5 அவா சிரிப்படா வீடியோ காணா சிரிப்பாரு டிரைவர் அண்ணாவுக்கு. உங்க ஒரு இப்படி போகுது நம்ம இப்படி கொழிஞ்சு போகுது மக்களே இந்த பழுதுக்குள்ளே. சரி, ஓகே, நாங்கள் விஷயத்துக்கு வர மக்களே. நாங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்களுடைய அந்த நிவாரண வேலை திட்டங்களை நாங்கள் வழங்குவதற்காக நாங்கள் மீண்டும் கண்டிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடைய உடனெல்லாம் ஓகே, நடக்கலாம், ஓடலாம், பாயலாம், எல்லாமே செய்யலாம். இந்த வீடியோ கண்டியில் வந்தது ஒரு சம்மந்தம் இல்லாத வீடியோ தான் இருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. காரணம் வேண்டாம், கிட்டத்தட்ட இந்த மழை, வெள்ளம், மண் சரிவு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படியே முடங்கி போயிருக்கு. என்னால் இந்த மண் சரிவு, இந்த இயற்கையானதம் வந்து யாருக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்திச்சோ இல்லையோ கண்டிப்பாக எங்களோட பிஸ்னஸுக்கு வந்து பயங்கரமான பாரதூரமான பாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு, பாதகத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட ஒரு காணொலி தான் வந்து இந்த காணொலி. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் மற்ற விஷயங்களை பார்ப்பீங்க. தயவு கூர்ந்து நாங்கள் கதைக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் கேட்டு செவிமெடுத்து எங்களுடைய இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்களே. சரி, ஓகே. அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ட்ராவல் அண்ட் டூரிசம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மாதமாக ஆகுதுன்னே. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கக்குள்ளே வந்து அடிகள் விழலாம். ஆனால் எங்களுக்கு தொழில் வந்து ஆரம்பிக்கக்குள்ளே அடியண்டா சின்ன கிண்ண அடி இல்லை, கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், எங்களோட கம்பெனி நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட வந்து எங்கிட்ட வேலை செய்கிறாங்க. மொத்தமாக பார்த்து மொத்த ஸ்டாஃப்ட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்கள ஒரு தொழில் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். அந்த வேலை நாங்கள் உழைக்கவே இல்லையோ அந்த வேலை 15 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி ஒன்று எங்களோட மனதில் இருக்கிறேன். அப்போ அந்த 15 பேரும் வந்து எங்களோட நிறுவனத்தை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வாக்கை கொடுத்து உங்களுக்கு இங்கேருந்து அவங்க வந்து தொழில் நல்ல விருத்தி அடையும், உங்களோட குடும்பத்தையும் உங்களால் வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பத்தில் போய்கொண்டு இருந்தது. அப்படி அதாவது பெரிய அளவில் வந்து போய்கொண்டு இருந்தது. நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் வந்து ஓடர்ஸ் நிறைய வந்தது. இப்போயும் வராமல் இல்லை, நிறைய வந்தது. ஆனால் எங்களோட இந்த சிச்சுவேஷனால் வந்து எங்களாலே வந்து வாகனத்தை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருந்தது. அப்போ எங்களோட கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 நாளில், சரியாக ஒரு 10-15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்கு போனேன். அதில் ஒரு 10 நாள் அப்படியே போச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட போயிடுது. 10 நாள் கிட்ட நாங்கள் கம்பெனி வந்து பெரிய அளவு திறக்கலை. இப்போ நான் இருக்கிற மாதிரி வராது தானே. இப்போ இந்த திறந்த யார் இருந்தாலும் நான் இருக்கிற மாதிரி வராது, வீடியோ வந்து போடலை. சரி, அது ஒரு பக்கம். அடுத்த என்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சுன்னு. அடுத்து
தித்வா புயல். ஓகே, இந்த புயலால் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த ஜெயிலேருந்து வந்து ஒரு மாதம் கூட இல்லைண்ணே, திருப்பி அது ஒரு மாதிரியா போய் கொண்டிருக்குள்ள மழை. அந்த தித்வா புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் என்ன, ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அப்படியே முடக்கம். வாகனம் வந்து எதுவுமே ஓட்டம் இல்லை. எங்கட மட்டக்களப்புக்குள்ள ஓடுற ஓட்டத்தை தாண்டி எங்களுக்கு மட்டக்களப்பில் ஓடுறதை விட வந்து இலங்கை முழுக்க சுற்றி ஏன்னா அப்படி வந்து நாங்கள் தான் வந்து எங்களுக்கும் ஒரு இங்கம் அதில் வந்து உண்மையில் வந்து கிடைக்கும் மக்களே. அதாவது மக்களே, இப்போ இந்த பிறந்திருக்கின்ற 2026 என்ன 1ஆம் மாதம், இன்றைக்கு எத்தனாம் தேதி? 3ஆம் தேதி. இன்றைக்கு வந்து 3ஆம் தேதி. இனி உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்களை போடுங்க மக்களே. உங்களோட காலம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து எடுத்து பிடிச்சிட்டு இங்கே வந்து உதவி செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்களும் பெரிய ஒரு என்ன ஒரு கட்டதாக வந்து இருக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக லோஸ் மாதிரி தங்கிட்ட சொல்லப்படானே. உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்த லீசிங் காசெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே லட்சக்கணக்கில் வரும் மாதம். சரியா? அக்ரிமெண்ட் போட்டு எடுத்த வாகனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து லட்சக்கணக்கில் வரும். அப்போ இந்த 2 மாதம் வந்து எனக்கு பெரிய ஒரு இறுக்கம் உண்மையிலே. இந்த லீசிங் கம்பெனிலேயும் இருந்து சரி, இல்லை அக்ரிமெண்ட் போட்ட அந்த இருந்து சரி, சரியான மாதிரி இறுக்கம் எனக்கு வந்திருந்தது. இப்போ நேற்று முந்தின நாள்லாம் வந்து சரி இறுக்கம் தான். அது என்ன செய்கிறேன், நீ இப்படித்தான் ஆரம்ப கட்டத்திலே வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வருதுன்னு சொன்னால் வந்துட்டு நம்மளோட கம்பெனி எங்கே ஒரு இடத்துல வளர்ந்து நிற்க வேண்டியதானே. முயற்சி இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஒரு காலம் வந்து துவண்டு போய் நாங்கள் இதை வந்து இடைநிறுத்தி விட்டு நாங்கள் போக மாட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதம் வந்து இந்த வாகனங்கள் ஓடாமல் இருந்தபடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய 15 பேருக்கும் உண்மையிலே வந்து வேலை இல்லை. அதுவும் வந்து ஒரு கவலை. அப்போ ஒரு பொடியன் வந்தவன் வாகனம் கிடக்கூடிய அந்த ஜாட்டுக்கு வந்து இந்த பொடியன் 1ஆம் தேதி நம்மட அதிதரன் தம்பி உங்களுக்கு தெரியும், கையில் வந்து பச்சையெல்லாம் குத்திருந்தார். உண்மையிலே இந்த மனசுலாம் வந்து எனக்கு துவண்டு போயிருந்தது. அந்த பொடியன் வந்து அந்த கதைச்ச ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகே நம்ம வந்து தோண்டிருக்க கூடாதுன்னு மீண்டும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து வருவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுத்தது. காலையில் நேரத்துக்கு வந்து வாகனம் கிடக்கு, ஒரு 7 வாகனத்துக்கு கிடக்கு. அந்த 7 வாகனத்துக்கும் இரவு முழுக்க இருந்து பூமாலை கட்டினான் அந்த பொடியன். சரியோ? பூமாலை கட்டி நேரத்துக்கு வந்து அந்த வாகனம் முழுக்கையும் கழுவி, அது அவர் வேலை இல்லை, அவருக்கு ஒரு வாகனம் பொறுப்பாக கொடுத்துருக்கேன் பேர் மட்டுமே. மற்றாக்கள்ன்ற வாகனத்தில் சேர்த்து அவர் வந்து கழுவி அதுக்கு வந்து பொட்டு திருந்து சாத்து இன்றைக்கு 1ஆம் தேதி நான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பூமாலை போட்டு வந்து எனக்கே வந்து ஒரு இதாக போய் தரேன். அப்போ ஒரே ஒரு விஷயம் பண்ணி சொன்னான். அந்த 2 மாதம் வந்து முடங்கிருத்தால வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணி சொன்னான். அண்ணா உங்களுக்கு தெரியும் தான், நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து செயற்பட்டவங்க. அதில் வந்து ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்படித்தான் கொஞ்சம் பேர் வருவானல், கொஞ்ச நாளில் வந்து அவங்களே வந்து மாயமாக போயிடுவாங்க, விளங்குதா? என்ன இருந்தவும் தடம் தெரியாமல் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியன் சொன்னது வந்து எனக்கு அந்த மனசுக்குள்ளால ஒரு அப்செட். என்ன அந்த எப்படி அந்த வாகனங்களுக்கு பூமாலை போட்டிருக்காருன்னு சொல்லி நான் அதில் உங்களுக்கு வீடியோவில் அட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியோ? சரியான அந்த ஒரு மனசுக்கு இதாக போயிட்டு எனக்கு என்ன அறியாமலே அந்த ஒரு அழுகமை வந்து என்னடா இது. உண்மையிலேயே 15 பேர் நம்மள வந்து வேலை செய்கிறாங்க, நம்மளும் இப்படி இருக்கோம், நம்ம அதுக்கு என்னடா செய்கிறேன்? இந்த ரோட்டெல்லாம் வந்து கிளியரான தானே நம்மளும் வாகனத்தை நம்பி அனுப்பலாம். நீங்கள் சொன்ன மாட்டீங்க மக்களே, அந்த நாங்கள் போட்ட அந்த வாகன நம்பருக்கு வந்து கோல் வந்து அவ்வளோ கோல் வரும். ஒரு நாளைக்கு 50-100 கோல் வரும், வாகனம் கேட்டு வரும். நாங்கள் என்ன ஹெலிகாப்டராக வச்சுருக்கோம், பறந்து போய் ஆக்களை ஏற்றி வர்றது. காரணம் இருக்குண்ணே, வெள்ளத்தால் வந்து ரோட் பிளாக் ஆகிட்டு, மனுஷரிவால் வந்து ரோட் பிளாக் ஆகிட்டுண்ணே. ஒரு இடத்தையும் வந்து போயிடாது, எது அப்போ இடிஞ்சு விழுமுன்னு தெரியாது, எந்தெந்த குளத்தின் கட்டு வந்து உடஞ்சி வருமுன்னு தெரியாதுண்ணே. அப்போ நாங்கள் ஒரு 20,000 ரூபா காசுக்காக வேண்டி, ஒரு 16,000 ரூபா காசுக்காக வேண்டி, ஒரு 30,000 ரூபா காசுக்காக வேண்டி வந்து அவ்வளோ விலை கொடுத்து லீசிங்கில் எடுத்து அந்த வாகனத்தை வந்து நாங்கள் உடைக்க விரும்பலை. அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ரிஸ்க்கை வந்து நாங்கள் எடுக்க விரும்பலை. ஏன்னா கையில் வந்து நிறைய காசை வச்சுட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வேறு விஷயம். என்ன கையில் உருவம் இல்லாமல் முதலே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கோம். என்ன இவ்வளோ கடன்பட்டு இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சுக்கோம்னு தெரியும். அப்போ முதலே நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு ஆர்மிக்குள்ளே வந்து வாகனத்தை வந்து நம்பி அனுப்ப இல்லாது. அப்போ அதனால் வந்து 2 மாதம் வந்து நம்மளோட படிகளுக்கு வந்து வேலை இல்லை. அப்போ 2 தான் நான் அந்த குரூப்பில் மெசேஜ் போடுவேன். எனக்கு அந்த குரூப்பில் எங்களோட ஸ்டாஃபுக்குரிய குரூப் இருக்குது, 2 குரூப் இருக்குது. டிரைவர் மாறுற குரூப் இருக்குது, மொத்தமாக ஸ்டாஃபுக்குரிய குரூப் இருக்குது. அதனால் நான் அந்த மெசேஜ் போடாதுக்கான காரணமாக தான் என்ன எல்லாத்தையும் ஓகே படியா ஸ்டார்ட் பண்ணி இது படிவா கதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் நான் படிகள்கிட்ட. அப்போ அவங்க எல்லாம் வந்து ஆக்டிவ்லாம் இருப்பாங்கண்ணே, அவங்க மெசேஜ் போடுவாங்க என்ன மாதிரி வானம் ஓடஸ் வரலையா அப்படி வரலையான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஜனவரியிலேருந்து இந்த 2026 நாங்கள் ஒரு புது மாற்றத்தையும் அடுத்த புது ஒரு உத்வேகத்தையும் வந்து எங்களோட கம்பெனியோட நாங்கள் கொண்டு வரோம்.
முதல்லாம் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில நாங்கள் மீட்டிங் வைக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 மணிக்குண்ணே. அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்ன ஸ்டாஃப் பண்ண கம்பெனியை வளர்த்தரக்கூடிய நபர்கள் என்ன அவங்கள வந்து நாங்கள் ஒன்று கலந்து பேசி என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்லாம் நாங்கள் முடிவெடுத்துனாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். இனிமேல் இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாங்கள் இங்கே நிற்கிற நாளை தாண்டி நாங்கள் ஊரில் எப்போ போல் நிற்கமோ அந்தந்த செவ்வாய்க்கிழமை வந்து மீட்டிங் நடக்கும். என்னென்ன விஷயங்கள் வந்து இப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். என்னுடைய முதலாவது மெயினான நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டூரிசம். அதாவது இந்த டூரிசம் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வந்து இந்த வாகனங்களை வந்து ரெண்டு கொடுக்குற அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது இல்லை. என்ன டூரிசம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே வந்து அதிக வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து டூரிசம் ஊடாக தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அதிகளவான வருமானம் இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து அதுதான் இருக்கும். நாங்கள் ஒரு சூஸ் பண்ண ஒரு தொழிலும் அப்படித்தானே. எல்லாரும் வந்து முயற்சி எடுக்காமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோமே. நிறைய இடத்துல இருக்குது, கொழம்புல இருக்குது, கண்டியில் இருக்குது, நுரலியால் இருக்குது, புறநறுவையில் இருக்குது. ஆனால் வந்து எங்களோட ஏரியாவில் வந்து குறைவு அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து அதை சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இலங்கை வந்து ஒரு அழகான நாடு. ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு சுற்றி பார்க்க போகிறாங்க. என்ன அவ்வளோ காசு வந்து செலவு பண்ணி வெளிநாடுகளுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இலங்கைக்கு வராங்க. அதாவது இங்கே இருக்கிறார்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ன மாதிரி இங்கே இருக்கிறார்கள் வெளிநாடு பார்க்குறது ஆசையாக இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இலங்கையை பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் இதில் நிறைய பேர் வெளிநாட்டு போய் இலங்கையை விட்டு வெளிநாட்டை போய் சுற்றி பார்க்குறீங்க. இதில் போகிறதுல ஒரு 99 விதமான பேர் வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த அழகான இடங்களை பார்த்து ரசிக்காத நீங்கள் தான் வந்து அங்கே போயிட்டு ரசிக்கிறீங்கண்ணே. அப்போ இதில் என்ன மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த அரசாங்கத்தை நம்மளோட ஒரு சப்போர்ட்டாக இருப்போமே. நாங்கள் வீடியோ போகிறது விட வந்து நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வருவீங்க. நாங்கள் உங்களுக்கான தங்குமிட வசதி இருந்து, உங்களுக்கான சாப்பாடு இருந்து, உங்களுக்கான வாகன வசதி இருந்து அனைத்தையுமே வந்து நானே வந்து கொடுக்கணும்ண்ணே. இத்தனாம் தேதி நீங்கள் இத்தனை மணிக்கு எங்கே நிற்பீங்க அப்படின்றது வந்து எங்களோட கம்பெனி தான் வந்து முடிவெடுக்கும். நீங்களும் வந்து உங்களோட இடங்களை சொல்லலாம். எங்கள்கிட்ட வந்து பக்கேஜ்கள் இருக்குண்ணே. உதாரணத்துக்கு என்ன சொன்னால் வந்துட்டு நீங்கள் வெளிநாட்டில் வரக்கூடிய நீங்கள் ஒரு 3 நாளைக்கு இலங்கையில் முக்கியமான இடங்கள் வந்து அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய பக்கேஜும் எங்கள்கிட்ட இருக்குது. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக மேலால் பறக்கணும் மலைக்குள்ளால் பூந்து போகணும் அப்படின்னாலும் அதுக்குரிய அட்வென்ச்சர் ட்ரிப்பும் வந்து நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். இல்லை நீங்கள் கப்பிள்ஸாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லவ் அண்ட் செட்டப்போட வந்து ஒரு அழகான ஒரு ட்ரிப்பை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். சில பேருக்கு வந்து இந்த கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். சில பேருக்கு வரலாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வம் இருக்கும். சில பேருக்கு இந்த மிக்ஸ் ரைஸ் மாதிரி தான் மிக்ஸ் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணால் அதுக்குள்ள இறால் மீன் இந்த சிக்கன் இருக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரே டைமில். நாங்கள் அட்வென்ச்சரையும் பார்க்கணும், லவ்வும் பண்ணணும், இயற்கை அழகையும் பார்க்கணும், வரலாறையும் பார்க்கணும், கோவிலையும் பார்க்கணும் அப்படி சொன்னால் வந்துட்டு அதுக்குரிய ட்ரிப் பேக்கேஜ் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஆனால் மற்ற நீங்கள் வந்து சிங்களாக்கள் தான் நிறைய பேர் செய்கிறாங்க. சிங்களாக்கள் செய்கிறாங்க. அவங்க அந்த சொல்லக்கூடிய அந்த விலையிலிருந்து நிறையவே எங்கள்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் அவங்கள விட பாதுகாப்பு இருக்குது. நிறைய பேருக்கு தமிழ் தெரிஞ்சாக்கள் நிறைய எல்லாருக்கும் வந்து சிங்களம் தெரியாது. நாங்கள் தமிழ் தெரிஞ்ச பொடியல் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலானே. உங்களுக்கான சாப்பாடு, தங்குமிட வசதி உங்களுக்கான வாகன வசதி வந்து அனைத்தையுமே வந்து நாங்கள் வடிவாக உங்களுக்கு பாதுகாப்போடு வந்து நாங்கள் செட் பண்ணி தருவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் சிங்களத்தில் மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டு வந்து கதைக்க தேவையில்லைண்ணே. எங்கள்கிட்ட நீங்கள் தமிழில் வந்து கதைச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு விளங்கும். நாங்கள் அதுக்குரிய வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். நேற்று 2ஆம் தேதி வந்து கனடாவிலிருந்து ஒரு அண்ணா வந்து வந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு கார் எங்களோட வெள்ளைக்கார் இப்போ அவர் வந்து வச்சுக்கூட கிட்டத்தட்ட 24 நாளைக்கு வந்து அவருக்கு வந்து கார் தேவை. அப்போ 24 நாள் வந்து கார் வந்து டிரைவரோட சேர்த்து வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஃபியூவல்லாம் வந்து அவருடைய அப்போ 24 நாளுக்குரிய அந்த ஃபியூவல் அந்த பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவருடைய போகும். டிரைவரும் அந்த வாகனத்துக்குரிய வந்து அது நாங்கள் அப்போ அதுக்குரிய காசு மட்டும் தான் நாங்கள் எடுப்போம் 24 நாளைக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவருக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் சப்ஸ்கிரைபர் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி நல்லா தான் வந்து கொடுக்கோம். நாங்கள் கொடுத்துருக்க கார் வந்து மற்ற இடத்துல போகிற விலையை விட ஒரு 5000 4000 மண்டு குறைச்சி தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த வேலை சந்தோஷம். இந்த ஆர்டர் வந்து இந்த ஆண்டினுடைய முதலாவதுலேயே வந்து ஆர்டர் வந்து சந்தோஷம். இது ஒரு ஆர்டர் மட்டும் இல்லை, நிறைய வரணும். நான் மட்டும் இல்லை, மற்ற ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, ரெண்டு கார் வச்சுக்கிறவங்க உங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் நடக்கணுமன்றது வந்து நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம். என்னால் முடிஞ்ச இது வந்து நான் செய்வேன், உங்களால் முடிஞ்ச இதை வந்து நீங்கள் செய்வீங்க. ஆனால் இதில் வந்து யாருமே வந்து பொறாமப்படாதீங்க. ஒரு சிலர் வந்து என்னை பற்றி தவறாக வந்து கதைக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லைண்ணே.
அடையப்பா என்னோட கூட படித்த பொடி நீ வந்து என்ன இது வந்து சொல்கிறேன்டாப்பா அவங்க அப்படி கேட்குறாங்க அதாவது அவங்க வந்து அப்படி கேட்கான்னு சொல்லிட்டு இவன் என்ன இருக்கிற வெறுப்பை கொட்டுறான்டாப்பா அவங்க அதுக்கு நம்ம வந்து கொட்டுறானே அப்படிலாம் வந்து இருக்குது. அது பிரச்சனை இல்லை, யாராவது என்னையாவது காய்ச்சிட்டு போகட்டும். இப்போ நானே இப்போ மெயினாக சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கொழும்பு கட்டுநாயக்கா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து நாங்கள் எங்களோட ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய அடுத்த கிளையை வந்து நாங்கள் திறந்து வைக்கிறோம். அதோட சேர்த்து நீங்கள் தங்குறதுக்கான கெஸ்ட்டும் உங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லி நவம்பர் மாதம் 26ஆம் தேதி என்னவோ நாங்கள் வந்து அதை திறக்கிறது இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஏற்பட்ட இந்த தித்வா புயல் காரணமாக இது நாங்கள் இந்த நிறைய பேர் மக்கள் வந்து இறந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமான காரியத்தை எங்களால் வந்து நடத்துறதுக்கு மனசு வரல. அப்போ அதனால் வந்து நாங்கள் திறந்து வைக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ ஜனவரியில் இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குள்ள வந்து சொன்னாங்க வந்து சடங்கு சம்பிரதாயம் இது வந்து தமிழ் ஆண்டில் புது நமக்கு பிறக்கல்ல, இது வந்து ஆங்கில வருடம் அப்படின்னு சொன்னாங்க. 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து நல்ல நாட்கள் இருக்குது, நீங்கள் 14ஆம் தேதி பிறகு வந்து திறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூத்தோர்கள் சொன்னதன் அடிப்படையில் வந்து அவங்களோட பேச்சையும் கேட்க தானே வேணே நல்ல விஷயம் வந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்களோட பேச்சையும் கேட்டு நாங்கள் திறப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட தைப்பங்களுக்கு பிறகு வந்து எங்களோட திறப்பு விழா நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் இடைக்குள்ளே சொல்லியிருந்தோம், நாங்கள் எங்கள் கொழம்பு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் சிசிடிவி கேமரா போட்டுருந்தோம். நாங்கள் போயிருந்தாங்கண்ணே. அப்போ சிசிடிவி கேமரா போட்டுற அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதாவது எங்களோட கெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து ரூம் ஹோட்டல் அப்படின்ற அந்த ஃபீலை தாண்டி இது உங்களோட வீடு இல்லைங்கதா. அங்கே ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, என்ன ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் டான்ஸ் பண்ணணுமா அதுக்கேற்ற வடிவமைப்பில் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேனே எப்படி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நீங்கள் தனியாக போய் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் முடங்கி கிடக்கிறதுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்குமே. உங்களுக்கு ஹோலில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது, எங்கே இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, நீங்கள் கிச்சனில் சமைக்கிறது உங்களுக்கு அனுமதி இருக்குது. ஒரு அழகாக இருக்கும் அதுன்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீடமாக இருக்கும். ஒரு நல்ல இயற்கை வளத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மரங்கள் பூந்தோட்டங்கள்னு அப்படி அழகாக இருக்குது நான் சொல்கிறத விட. அப்போ நீங்கள் வந்து 14ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் ஒரு டேட்டுக்கு வந்து நாங்கள் திறப்பு விழா வைப்போம். திறப்பு விழா வச்ச உடனே வந்து கொழும்புலேயும் வந்து எங்களோட வாகனங்கள் போய் கிடக்கும். அங்கே இருந்தது பிறகு நாங்கள் நிற்கக்கூடிய இந்த கண்டி நாவலப்பிட்டி பதுளை அடுத்த வந்து நுவரெலியா இது எல்லா இடங்களுக்கும் வந்து வாகனங்கள் போகும் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நிறைய பேர் வந்து கோல் எடுத்து தம்பி ஏர்போர்ட் பக்கத்தில் உங்களோட வாகனம் இருக்கா போகிறதுன்னு கேட்டிருந்தவங்க. எனக்கு ஒரு மனத்தாபம். என்ன செய்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போகல வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக வந்து திறந்து வைக்கணுமன்ற எண்ணமும் வரல. அடுத்த சூழ்நிலையும் வந்து அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தலை. எனவே எங்களுடைய வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் இந்த தை மாதத்துக்கு பிறகு இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதி பிறகு நீங்கள் வாரீங்க கட்டுநாயக்கா ஏர்போர்ட் கிட்ட நீங்கள் ரூமில் வந்து நிற்கணும்னு சொன்னால் அதில் வந்து ரூம்ட விலை எவ்வளோ போகுதோ அதாவது எப்படின்னு சொன்னால் மக்களே நீங்கள் நம்பி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நாங்களே வாகனம் தருவோம், உங்களுக்கு சாப்பாடு வேணுமென்றால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். நாங்களே வந்து கட்டுநாயக்கா இது டூரிசம் வேறு, இது வந்து வேறு அது வேறு இது வேறு, அது மீது சம்மந்தம் இல்லை. நீங்கள் டூரிசம் போக்கில் வந்து அதுக்கு மாதிரி சாப்பாடுகள் அப்படின்னு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம், அது வேறு விஷயம். எங்களுக்கு நிறைய பேக்கேஜ் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி நானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இரவு முழுக்க கண் முழிச்சு எந்தெந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக வந்து சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு அப்படி விருப்பம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லுங்க நம்பி. 76 36 78 986 986 அப்படின்ற எங்களோட மேனேஜரனுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நாங்கள் சொல்லக்குள்ளேயே வந்து ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம்னே, நீங்கள் புக் பண்ணுங்கள். எங்களோட தொழிலுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஏண்டாவது மனக்கவலைப்படலை இந்த வீட்டாக்கள் வந்து கொஞ்சம் சொன்னவங்க டேய் உனக்கு இங்கே 1000 வேலை இருக்குடா, கொழும்புல இருந்து அது திறக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கணும், இங்கே 1008 வேலை இருக்குது. வீட்டாக்கள்னா தெரிஞ்சாக்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் ஓகே அது பிரச்சனை இல்லை. நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவேன், டிக்டாக்லேயும் போடுறேன். நான் நிறைய பேர் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா யாருக்கு கவலை இருக்கா வானத்தில் அடுத்து போட்டு தொழில் இல்லைன்னு சொல்லல, தொழில் இல்லாமல் இருந்தது போக முடியாத சுச்சுவேஷன். இப்போ வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக அவங்கள தொடர்பு கொண்டு எங்களோட இந்த ட்ராவல்ஸினூடாக வந்து உங்களை நாங்கள் அன்போடு வரவைத்து நாங்கள் சிறந்த முறையில் செயற்பட போகிறோம். இந்த 2026 எங்களுக்கும் விருப்பம் இருக்குது பெரிய அளவில் வந்து எங்களோட கம்பெனி வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வளரும், அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. உடைஞ்சி போகிறது வழக்கம் உடைஞ்சி போய் நம்ம நொறுங்கி போய் கீழே வந்து தூள் விழலை திருப்பி நாங்கள் எழுந்து வரும். உடையிறம் அவ்வளோ வேகமாகவும் அதே மாதிரி நாங்கள் எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிற மக்களே. நீங்கள் தான் சொல்ல போறீங்களா சானு?
அதாவது அந்த மூங்கில போல ஆ? எங்களோட கொம்படியும் வளர்ந்து வரும். எப்படி கடவுளே அது எப்படி தாம்பிடாத அதாவது அந்த மூங்கில போல எங்கட கம்பெனி வந்து வளர்ந்து வரும் மகளே. சந்தோஷம் என்ன சொல்றதுக்கு கூட சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க. இனிமேல் வாகனங்கள் நீங்கள் புக் பண்ண தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் மற்றவங்களோட கொய் தான் கொடுப்போம். என்ன விழுவதெல்லாம் வீழ்வதற்கு எழுவதற்கு. நான் சொன்ன மாதிரி தான், விழுவதெல்லாம் வீழ்வதற்கல்ல, எழுவதற்கு மட்டுமே. என்ன அது ஆரம்பத்தில் நம்ம எத்தனை விழுந்தோம், முழங்கால அடிபட்டு மகளே, முழங்கால் அடிபட்டு வாயில் அடிபட்டு. சரி மகளே, அப்போ மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் ரெண்டு உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.